ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம நிலா மட்டும் இப்ப வீட்ல இருக்காங்க இல்லையா? நடேசனும் பாட்டு பாடிக்கிட்டே கிச்சன்ல போயிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாப்ல. டீ போட்டு நிலாவுக்கும் கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நிலா சொல்ல, நடேசன் நான் சூப்பரா போடுவேன். இந்த டீ தூள் சரியில்ல. இப்படிதான் டீயே சாப்பிடணும். நீங்க குடிக்கிற மாதிரி சர்க்கரை தண்ணிலாம் போட்டு சர்க்கரை தண்ணி மாரி குதிச்சா உடம்புக்கு என்ன ஆவுறது? அப்படின்னு நடேசனும் நம்ம நிலாவும் வழக்கம் போல பேசிக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே வெளியில அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாப்லையாட்டுக்கு. நம்ம சோழனுக்கு வேறையா பசி எடுத்துருச்சு. அதனால பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல அவங்க அண்ணனும் சாப்பாட்டோட வந்துடுறாப்புல. வந்துட்டு வாங்க உள்ளார போய் சாப்பிடலாம் அப்படின்னு போறப்ப, ஆமா ஃபங்க்ஷனுக்கு போனீங்களே, ஃபங்க்ஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோழன் ஆரம்பிக்கிறாப்புல. நல்லா நடந்ததுடா, நிறைய கூட்டம் அப்படின்னு அசராம நம்ம சேரன் சோழன்கிட்டயும் பல்லவனுக்கிட்டயும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. நம்ம சேரன் சொல்ல சொல்ல நம்ம பல்லவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல. இதை பார்த்த உடனே நிலா, அண்ணன் ஏன் சொல்றப்ப நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அண்ணன் ஒன்றும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகவே இல்லை. அண்ணன் நம்மக்கிட்டலாம் பொய் சொல்லிட்டு சந்தாவை பார்க்கறதுக்கு சந்தா வீட்டுக்கு தான் போயிருக்கு. அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பயும் சேரன் இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை, நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன் அப்படின்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சோழன், நாங்கள் 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சேரன் ஒத்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் உள்ளார கதவை பூட்டிக்கிட்டு 1 மணி நேரம் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. உடனே சேரன் இருந்துக்கிட்டு மசாலா டீ எப்படி போடுறதுன்னு தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன், பாண்டியன் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நிலா கிட்ட வந்து நம்ம நடேசன், ஏம்மா காயத்துக்கு மருந்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ எபிசோடோட ஆரம்பத்திலேயே வந்து நிலா கையில் அடிபட்டிருக்கிறத நம்ம நடேசன் பார்த்துட்டு என்னெல்லாம் தடவி விட்டுருப்பாப்புல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே நடந்திருக்கும். இப்போ நடேசன் மறுபடியும் நிலா கிட்ட விஷயத்தை சொல்ல, அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிலாவுக்கு அடிப்பட்ட விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே நிலாவோட கையை பார்த்து இதுக்கப்புறம் நீ வண்டியிலேயே போகக்கூடாது, டேய் சோழா நீனே அழைச்சிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சோழன் நிலாவோட கையெல்லாம் பிடிச்சி எங்கே அடிபட்டிருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியில் காரு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சோழன் சொல்ல, நம்ம நடேசன் வேணும்னே வந்து, ஏமா கார்லாம் வேணாம், நான் உனக்கு லாரி வாங்கி கொடுக்குறேம்மா, லாரியை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்குறதுக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் என்னத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சோழன் தன்னோட கையை பிடிச்சி காயத்தெல்லாம் பார்த்ததை வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.